ஷாலோம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல். பாடல்களை இறையியலின் அடிப்படையில் பாடுங்கள் என்கிறதான தலைப்போடு கிறிஸ்தவ பாடல்களில் காணப்படுகிறதான சில இறையியல் பிழைகளையும் அதை எவ்விதமாக மாற்றி பாடுகிறார்கள் என்பதையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது முதலாவது ஒளி தொகுப்பு. முதல் பாடலாக ஆத்துமமே என் முழு உள்ளமே. இந்த பாடலை எப்படி பாடணும், எப்படி பாடுகிறார்கள் என்பதை நான் சொட்டி காண்பிக்க விரும்புகிறேன். எப்படி பாடுகிறார்கள், இப்பொழுது இருக்கிறதான தலைமுறையினர் எவ்விதமாக பாடுகின்றனர் என்பதை நான் சொல்லி காண்பிக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வஸ்ட். நான் ஒரு பெரிய ஒரு பாட்டுக்காரன் கிடையாது, எனக்கு ஸ்கேலில் நிற்காது. ஆனாலும் சில காரியங்களை சுட்டி காண்பிப்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது. முதல் ஸ்டான்ஸாக நான் படிக்கிறேன். போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. இந்த பாட்டு புத்தகம், இது கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாட்டு புத்தகத்திலே என்ன போட்டாங்கன்னா ஆத்துமமேன்னு போட்டிருக்காங்க. அது தப்பு. ஏன் அப்படின்னா, போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ளது என்னுடைய ஆத்மா அல்ல, ஆண்டவர். அதனால் பழைய கவியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆண்டவரை. ஆத்துமமேன்னு படிக்கக்கூடாது. ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. தலைமுறை. அப்போ ரெண்டாவது ஸ்டான்ஸாக படித்து முடித்த உடனே ஆத்துமமே என்று படிக்கக்கூடாது, ஆண்டவரை தொழுதேத்து என்று தான் படிக்க வேண்டும். இதயமே உள்ளமே என் மனமே ஆண்டவரை தொழுதேத்து. இந்த பிழையை நாம் திருத்திக் கொள்வோம். இனி இந்த பாடலை இவ்விதமாக தான் படிக்க வேண்டும். கடைசி வரியை படித்து முடித்த உடனே ஆத்துமமே என்று படிக்காதீர்கள், அது இறையியல் பிழை. ஆண்டவரை தொழுதேத்து என்பதுதான் சரியானது. ஆகவே பழைய குரலிலே நீங்கள் கேட்டீர்கள் என்றால், பழைய ரெக்கார்ட்ஸில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும். இன்றைக்கு புதிதாக வந்தவர்கள் மாற்றுகிறார்கள். நீங்கள் நவீனம் என்று மாற்றுவது தேவனை இழிவுபடுத்துவதாக மாறிவிடும். கவனமாக பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஷாலோம்.